செல்வா, செல்வா, சொல்லு வர்க்கீஸு. வாட்ச்மேன் இருக்கிறாரு, கண்டுபிடிச்சிட போறாங்களே. அதெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்க மாட்டாங்க வர்க்கீஸு, நீ வா. ஏன் இவன் இப்போ வாட்ச்மேன் கிட்டேயே போறான்? குமாரண்ணே, தம்பி, உள்ள போலாமா எப்படி? தாராளமா போங்க தம்பி. நீங்க இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே? இந்த காலேஜா? என்ன நடக்குதுங்க? இவன் வேற அந்த அண்ணனை தெரிஞ்ச மாதிரி நல்லா பேசுறான். அந்த அண்ணனும் தம்பின்னு நல்லா உரிமையா கூப்பிடுறாரு. ஒன்றும் புரியலையே. சரிங்க அண்ணே. வர்க்கீஸு, வா உள்ள போலாம். என்ன செல்வா, செக்யூரிட்டி அண்ணன் நம்மளை தடுக்காம ஹாய் சொல்றாரு உனக்கு. இதுல தம்பின்னு வேற கூப்பிடுறாரு. அதெல்லாம் அப்படிதான். எப்படித்தான்? இந்த ஐடி கார்டு கவர் கொடுத்ததே அவர் தான். என்ன செல்வா சொல்ற? அப்புறமா தெளிவா சொல்றேன், இப்ப வா. ஆனா இந்த காலேஜுக்கு நாம ஏன் வந்திருக்கோம்? இங்க யார் படிக்கிறா? ஏன்? அப்பா வர்க்கீஸு, இரா வர்க்கீஸு, நான் தனியாவா போறேன்? நீயும் தானே என் கூட வர. பாரு. சரி சரி, கோபப்படாத, வா. ஒன்றும் பேசக்கூடாது, வாயை மூடிக்கிட்டு என் பெருத்தால வரணும். சரி. கண்ணை மூடி ஒரு 10 வரைக்கும் எண்ணு. யா செல்வா? 10 வரை என்னன்னு சொல்றல. சரி. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒன்னும் இல்லையா செல்வா? ஐயோ, அசிங்கமா ஆயிட்டே. சரி, மறுபடியும் என்ன சொல்லலாம்? வர்க்கீஸு, மறுபடியும் ஒரு 5 வரை எண்ணு. இருக்கு பிடிச்சிட்டால. 1 2 3 4 5. நீயே தான் இருக்க. இங்க பார்த்தா நான் தானே நிப்பேன். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. செல்வா, எப்படி வர்க்கீஸு, என்னோட சர்ப்ரைஸ்? இது இது சின்ன பொண்ணோட காலேஜா? ஆமா வர்க்கீஸு, 6 மாசமா ஃபாலோ பண்ணேன். என்ன பிரயோஜனம்? நான் பாத்தியா காலேஜே கண்டுபிடிச்சிட்டேன். 6 மாசமா நீ கூட தான் என் கூட ஃபாலோ பண்ண. ஆனா திடீர்னு காலேஜ் ஏன் கண்டுபிடிச்ச? ஓஹோ, புரிஞ்சிருச்சு பிள்ளோ, புரிஞ்சிருச்சு. சின்ன பொண்ணு இந்த காலேஜில் படிக்கிறானா? உமாவும் இங்க தானே படிப்பான். கண்டுபிடிச்சிட்டியா? நீ சொல்லாமலே நீ என்ன செய்ய போறன்னு நான் தெரிஞ்சுக்குவேன். நீ என்கிட்ட மறைக்க பாக்குறியோ? சரி விடுப்பா, இப்போ உனக்கும் இதுல ஒரு ப்ராஃபிட் உண்டுல்ல. ஆமா ஆமா, 6 மாசமா ஃபாலோ பண்ணேன். ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆனிச்சா? ஆனா நான் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காலேஜை கண்டுபிடிச்சி அந்த செக்யூரிட்டியை நான் என் கையில வச்சு இந்த காலேஜுக்குள்ள ஒரு ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன். அட்மிஷனே போடாம ப்ராஃபிட் எடுத்துக்க வர்க்கீஸு. சரி சரி, இனி நம்ம என்ன பண்ணணும்? காலேஜ் அங்க அட்டெண்ட் பண்ணும், ஃபங்க்ஷன் இங்க அட்டெண்ட் பண்ணும். கற்பனை புத்தி வர்க்கீஸ் உனக்கு, சூப்பர். சரி, இப்போ என்ன பண்ண போறோம் வர்க்கீஸு? என்ன பண்றது, நின்று வேடிக்கை தான் பார்க்கணும். என்ன வர்க்கீஸு, மண்டைக்கு வலி இல்லாத மாதிரி பேசுற? மாதிரி என்ன பண்ண சொல்ற செல்வா? நீ வேணும்னா ஓரத்துல நில்லு, நான் ஒன்னும் அதுக்கு வரல. நான் வந்த விஷயமே வேற. என்ன பண்ண போற? வெயிட் அண்ட் வாட்ச். எதுவும் கிறுக்குத்தனமா பண்ணி வைக்காத செல்வா. அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ பண்ணாம இருந்தா சரிதான். சரி போ, நான் வெயிட் பண்ணி வாட்ச் பண்றேன். யாரு இவன்? இந்த மாதிரி கிட்ட மாதிரி ஆடிட்டு இருக்கான். எனக்கும் தெரியல, இவன் நம்ம காலேஜ் பையன் மாதிரி தெரியலையே. அடப்பாவி, என்ன பண்றான்? இன்னைக்கு சிக்கலாம். என்ன நடக்க போதோ? அம்மா, இவனையே இங்க வந்தானுங்க. எனக்கு தெரியல சின்ன பொண்ணு. செல்வா, செல்வா, வர்க்கீஸு, வா ஆடலாம் வா. செல்வா, வா கீழே போலாம், வாழ. வர்க்கீஸு, ஏங்க? சாரி பிரதர், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நீனா சொல்லு சுகன்யா, யார்கிட்ட இவனுங்க? நம்ம காலேஜ் மாதிரி தெரியலையே. அதான் எனக்கும் தெரியல. ஆனா அவனுங்கள பார்த்து சின்ன பொண்ணு ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுறாங்க? ஆமா, நானும் அப்பத்துல இருந்து பாக்குறேன். என்னமோ தெரிஞ்சவனுங்களை பாக்குற மாதிரி பாக்குறாங்க. சின்ன பொண்ணு, அந்த மைதாமாவும் ஒட்டடை குச்சியும் நம்மளை பத்தி தான் பேசுறாளுங்க. நீ கொஞ்சம் மூஞ்ச நார்மலா வை. நம்மளும் யாருன்னே தெரியாத மாதிரி இருப்போம். சரி உமா. நீனா அவளுக்கிட்ட கேள. சரி இரு சின்ன பொண்ணு. உமா, நீ இரு சின்ன பொண்ணு, அந்த மைதா அம்மாவை நான் பார்த்துக்கிறேன்.
சொல்லு. ஏன் உமா அவங்கள பார்த்து நீ ஷாக் ஆகுற? உனக்கு முந்தி அவங்கள தெரியுமோ? ஏன் நான் என்ன மீனாவா இல்ல சுகன்யாவா? பசங்க யாரு எவரு அவனுங்க பேர் என்ன ஜாதகத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சு சிலிப்பி காட்டுறதுக்கு தேவையில்லாதது பேசுறோமா? அவனுங்களை இப்படி ஷாக்காகி பாக்குறீங்களே, அவனுங்களை உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமான்னு தானே கேட்டோம். அப்படியா மைதாமாவு? நான் தேவையில்லாததா பேசுறேன்? கொஞ்சம் நீ சொல்லி கொடு எப்படி பேசணும்னு. நான் அப்படியே பேசுறேன். இடி மீனா, வாடி நம்ம போலாம். பாத்து மைதா, கழுத்து சுளுப்பிக்க போகுது. இத்தனைக்கும் காரணம் இவனுங்க தான் சின்ன பொண்ணு. இவனுங்களை சும்மாவே விடக்கூடாது. ஆமா உமா, நானும் ரொம்ப நாளா பார்த்துட்டேன். சரி போயிடுவானுங்கன்னு. ஆனா இனிமே நாம தான் வெரைட்டி ஆகணும் போல. ஆமா சின்ன பொண்ணு, ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமா? நாளுக்கு நாள் இது ரொம்ப அதிகமாயினே போகுது. காலேஜ் வரைக்கும் வந்துட்டானுங்க, நாளைக்கு வீட்டுக்கு வர மாட்டானுங்கன்னு என்ன நிச்சயம்? இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் சின்ன பொண்ணு. எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் ஃபோன் போட்டு பேசிக்கலாமா? இப்போதைக்கு உனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கும் ஒன்றும் தெரியாது, ஒன்றுமே நடக்கல. சரியா? சரி சின்ன பொண்ணு. ஆனா ஒண்ணு சின்ன பொண்ணு, அந்த தொப்பி தலையனுக்கு என் கையால தான் முடிவு. நீ என்ன தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். நான் ஏன் உன்னை தடுக்க போறேன்? நீ ஏதாவது பண்ணிக்கோ. கூட அந்த நெட்டை ஏற்கிறான் பாத்தியா, அவனுக்கு ஏன் கையால தான் முடிவு. ஓகே சின்ன பொண்ணு. சரி வா, நம்ம கிளாஸுக்கு போலாம்.